அதாவது நாம சும்மா இருந்தாலும் நம்மளுக்கு கை சும்மா இருக்காதுன்ற மாரி தான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலான்னு தோணிட்டே தான் இருக்குது. சரி வெளியில வந்து பார்த்தா இந்த கார்டன்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த மணி பிளான்ட் நட்டு வச்சுருந்தோம். ஃபுல்லாவே இந்த கீரை இது தண்டுக்கீரைன்னு நெனைக்கிறேன். கீரை மொத்தமா வளர்ந்து அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அத ஃபுல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீட்டுக்கு ஃப்ரெண்டெல்லாம் வராங்களா, ஸோ முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு ஒரு ஐடியா. சரி அதனால் முருங்கைக்காய் பறிக்க போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டில் முருங்கைக்காய் மரம் இல்லையா, சரி பக்கத்தில் ஒரு தாத்தா நிலத்துல இருக்குது சரின்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் புதுசாக ஒரு அழகாக எங்கே இருந்துன்னு தெரில ரோட்டில் அப்படியே கிடச்சிது ஒரு பப்பி. அதை கூட்டிகிட்டு வந்தோம். சூப்பராக அதுக்கு பால்லாம் வச்சோம், நல்லா குடிச்சிது. அது கூட ஜாலியாக விளாண்ட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய் பறிக்க வந்துட்டோம். அந்த தாத்தாவுமே பறித்து கொடுத்தாங்க. அது பறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மரமும் உடஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமா